பிறருக்கு நம்ம உணவை பகிர்ந்து குடுக்கும்போது, சிறந்தவற்றை குடுங்க. உங்ககிட்ட வந்து ஒரு 10 ஆப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள் பழம் இருக்கு அப்டின்னா, உங்க உங்க பக்கத்துல வந்து 10 ஒரு 9 பேர் இருக்காங்க. உங்களோட சேர்த்து 10 பேர் அப்டின்னா, உங்களிடம் இருக்க சிறந்த பழத்தை தான் அந்த 10 பேர் 9 பேத்துக்கும் குடுக்கணும். ஒரு இருக்கிறதுலே மோசமான பழம் எதுவோ, அதத்தான் நீங்க சாப்பிடணும். எப்பவுமே பிறருக்கு கொடுக்கும்போது, சிறந்தவற்றை பிறருக்கு கொடுங்க. இதுவே ஒரு உணவு கட்டுப்பாடு. உணவு மீதான ஆசையை இது கட்டுப்படுத்தும். சிறந்தவற்றை பிறருக்கு கொடுக்கும்போது ஏன்னா வாங்குறவங்க அதையும் பார்ப்பாங்க. நமக்கு எப்படி குடுக்குறாங்க? வெறுமனே நீ வந்து ஒருத்தருக்கு உணவு குடுக்குறீங்கன்னா, வாங்குறவங்க வந்து நீ குடுக்குறாங்க வாங்கி அப்படி கிடையாது. இவர் எந்த மனநிலையில் குடுக்கிறார் நமக்கு? சந்தோஷமா குடுக்குறாரா? கஷ்டப்பட்டுக்கிட்டே குடுக்குறாரா? அல்லது இவர் தன்னிடம் இருப்பவற்றை நல்ல உணவுகளை நம்மிடம் குடுக்குறாரா? அல்லது மட்டமானதை நம்மிடம் குடுக்குறாரா? அத வச்சு அவர் நம்மள பத்தி என்ன நெனைக்கிறாரு? அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதனால பிறருக்கு கொடுக்கும்போது என்னைக்குமே வந்து சிறந்தவற்றை கொடுங்க. ஒரு மோசம் அப்போ உங்களுக்கு உணவு மீதான ஆசை வந்து உங்களுக்கு உங்களுக்கு உணவுக்கு நீங்க அடிமையாயிட்டீங்க. ஒரு பிரியாணின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிமையாயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து ஒரு பிரியாணிய பிறரோடு பகிர்ந்துக்கும்போது, அ லெ லெக் பீஸ் எல்லாம் உங்களுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத தான் குஸ்காவ தான் மத்தவங்களுக்கு குடுப்பீங்க. காரணம் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன உங்க உடம்புக்கு பருமன் ஏற்படும், உடலில் நோய் ஏற்படும். அப்போ நீங்க இந்த நோயிலிருந்து தப்பிக்கணும்னா, சிறந்தவற்றை பிறருக்கு கொடுத்து விடுங்கள். அந்த பழக்கத்த வளர்த்துக்கணும். உங்களிடம் இருப்பவற்றில் சிறந்தவைகளை பிறரிடம் கொடுத்து விடுங்கள். மிச்சம் இருக்கிறது தான் நம்ம அப்போ பிறர் பார்ப்பாங்க. என்னடா இது நல்ல பீஸ் நல்ல உணவெல்லாம் நம்மகிட்ட குடுத்துட்டு, குறைந்தத அவர் எடுத்துக்கிறாரு. அப்படின்னு அப்போ நம்மள வந்து உயர்வா நினைக்கிறாரு அப்படின்னு நினைப்பாரு. நமக்கும் ஒரு உணவு கட்டுப்பாடு. உணவு மீதான ஆசை. பிறர் சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படணும். நாம ஒரு உணவு குடுக்கும்போது, அதை சாப்பிடுகிறவர் சந்தோஷமா சாப்பிடுறாரு. அப்படின்னு நெனச்சுக்கிட்டே, நாம அத பார்த்துக்கிட்டே, ரசிச்சுக்கிட்டே நாம சாப்பிடணும். இது ஒரு இன்பம். சாப்பிடுவது ஒரு இன்பம் என்றால், அந்த உணவு அந்த பிறருக்கு கொடுத்து சாப்பிடும்போது ஒரு இன்பம் கிடைக்கும். பிறர் இன்புறுவதை பார்த்து இன்புறுகிற அந்த இன்பம். அதெல்லாம் உணவு கட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும். என் வாய எப்படி கட்டுப்படுத்துறது? என் ஆசைய எப்படி கட்டுப்படுத்துறது? அதற்கு பிறருக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும். பகிர்ந்து உண்பதால் மட்டும் போதாது. சிறந்தவற்றை பிறருக்கு கொடுக்க வேண்டும். உன்னிடம் இருப்பதில் சிறந்த உணவுகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வாழைப்பழம் இருக்கு. உங்ககிட்ட 5 வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா, அதில சிறந்தவற்றை பிறரிடம் கொடுத்து விடுங்கள். அல்லது அ 5 பேர் இப்போ உங்க முன்னாடி இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழைப்பழம் குடுத்தா, உங்களுக்கு வாழைப்பழமே இல்ல. பரவால்ல. அந்த மாரி ஒரு தியாகியா இருக்கணும். பிறருக்கு கொடுப்பதால் உங்களுக்கு இல்லாமல் கூட போகிறது. இதான் உணவு கட்டுப்பாடுன்றது. பிறர் பகிர்ந்து உண்பது என்பது ஒரு உணவு கட்டுப்பாடு. அதுக்குள்ள ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு உணவுக்கு எதிராக நீங்கள் பலம் வாய்ந்தவராக இப்போ உணவுக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்க? பிறருக்கு பகிர்ந்து குடுக்க நமக்கு இல்லாம போயிருமே! நமக்கு போகத்தான் தானம், தர்மம் அப்படின்னு சொல்ற மாரி நமக்கு இல்லாம போயிடுமே! அப்போ அவங்க உணவுக்கு அடிமையா இருக்காங்க. மத்தவங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது. சிறந்த உணவுகளை பிறருக்கு கொடுத்துவிட்டு, குறைந்த த ச தரம் குறைந்த உணவுகளை தனக்காக எடுத்துக்கொள்வது. சில நேரங்களில் பிறருக்கு கொடுக்கும்போது நமக்கு கிடைக்காமலே போயிரும். பரவால்ல. அது கூட சந்தோஷம். அதெல்லாம் ஒண்ணும் மேட்டரே கிடையாதுங்க. நீங்க சாப்பிடணும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதுதான் எனக்கு தேவை. எனக்கு அதுவே போதும். அதுல ஒரு சந்தோஷம். இந்த மாரி இதுதான் உணவு கட்டுப்பாடு. உணவு நம்மளை அடிமைப்படுத்தாமல் இருப்பதற்காக, நம்ம இப்படியும் ஒரு முயற்சி கண்டிப்பா இப்படி ஒரு முயற்சி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க உணவுல கட்டுப்பாடா இருக்க முடியாது. என்னாலலாம் அது முடியாதுங்க. நல்ல பீஸு நான் சாப்பிடுவேன். மத்தது தான் மத்தவங்களுக்கு குடுப்பேன். நான் சாப்பிட்டு போக தான் மத்தத மத்தவங்களுக்கு குடுப்பேன் அப்படின்னா, உங்ககிட்ட உணவு கட்டுப்பாடு இல்லன்னு அர்த்தம். உணவு கட்டுப்பாடுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. பகிர்ந்து உண்பது, சிறந்தவற்றை பிறருக்கு கொடுப்பது, சமயத்தில் உங்களுக்கு இல்லாமல் கூட போகும். உங்களிடம் இருப்பவற்றை பிறருக்கு கொடுத்து விடுவது, உங்களிடம் இல்லாமல் போனால் கூட. இதுதான் உணவு கட்டுப்பாடு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க உணவுக்கு அடிமையாக மாட்டீங்க. அப்போ ஒரு வேள நீங்க விரதம் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருக்கிறத மத்தவங்ககிட்ட குடுத்துட்டீங்க. அவங்க சாப்பிடுறத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறீங்க. அப்ப அந்த நேரத்தில நீங்க விரதம் இருக்கிறீங்க. விரதம் இருக்கிறது நல்லது. அதுபோல சிறந்தவற்றை எல்லாம் பிறருக்கு கொடுத்து விடுகிறீர்கள். உங்களிடம் இருக்கிற அதிகமானவற்றை பிறருக்கு கொடுத்துவிட்டு, கடைசியில கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சத்தை தான் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அதுவே ஒரு உணவு கட்டுப்பாடு. அப்போ உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உண்ணாவிரதமும், குறைவாக சாப்பிடுவதும் ஆரோக்கியம். அதுக்கு பகிர்ந்து உண்பது என்பது, அதில ஒரு ஆர்வம் காட்டணும். பகிர்ந்து உண்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகிர்ந்து உண்ணத் தெரியாதவர்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாவும் இருக்காது. அதனால நம்ம பிறருக்கு சிறந்தவற்றை கொடுப்பதும், நம்மிடம் இருக்கிற உணவை பிறருக்கு முழுவதுமாக கொடுத்து விடுவது கூட, அது நமக்காகத்தான். நமக்கு தான் ஆரோக்கியத்தை தரும். எல்லாவற்றையும் நாமே சாப்பிட்டு விடுவது, சிறந்தவற்றை நாமே சாப்பிடுவது, நமக்கு போகத்தான் பிறருக்கு கொடுப்பது, இதெல்லாம் கண்டிப்பா நோய்களைத்தான் தரும்.